வணக்கம். நான் சாரங்கன் நிதிராஜர் கிரியேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அடோப் ஃபோட்டோஷாப் 2020 21.2 வெர்ஷன் ஜூன் மாதம் அப்டேட் ஆகிருக்கு. அதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல அடோப் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்லேயே சேஞ்ச் இருக்குது. ரெண்டாவது அடோப் கிரியேட்டிவ் க்ளவுடில் ஐகானில் ஒரு சேஞ்சை பார்க்கலாம். இது ரெண்டும் அது இன்டர்ஃபேஸில் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கிற சேஞ்சஸ். ஃபியூச்சர்ஸில் என்னென்ன சேஞ்ச் இருக்குன்னா 5 முக்கியமான சேஞ்ச் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஒன்று அடோப் ஆட்டோ ஆக்டிவேட்டட் ஃபாண்ட்ஸ். ரெண்டாவது மேட்ச் ஃபாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மேட்ச் ஃபாண்ட்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மூணாவது நம்ம செலக்ட் சப்ஜெக்ட் போகும்போது அடோப் அல்காரிதம்ஸே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாலாவது பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டர்னை ரொட்டேட் பண்ண முடியும். அஞ்சாவது கேமரா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன 5 சேஞ்சஸ் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம், இந்த இன்டர்ஃபேஸில் பழைய ஸ்க்ரீன் இல்லை. லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட்டும் ரைட் சைடில் ப்ரீவியஸாக என்ன ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி வந்திருக்கு. முதல்ல அடோப் கிரியேட்டிவ் க்ளவுட் ஐகான் ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் க்ளவுட் ஐகான் இருந்தது. இப்போது இதை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் மாதிரி கிரியேட்டிவ் க்ளவுட் ஐக்கானு. இது அடோப் ஃபோட்டோஷாப் 2020 வெர்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே இந்த ஃபோட்டோஷாப் ஐக்கான் மாறி போச்சு. இப்போ இருக்கிற ஐக்கான் இதுதான். மூணாவது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனு. இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இன்டர்ஃபேஸ் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் ப்ரீவியஸாக இருந்த அதே இன்டர்ஃபேஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. இது இந்த ஜூன் 2020 வெர்ஷனுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் ஓப்பனிங் ஸ்க்ரீன் வரும். இது எல்லாமே அதனுடைய இன்டர்ஃபேஸ் பொறுத்து தான். அதில் உள்ள என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபாண்ட் ஃபைலில் இந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டு என்னுடைய சிஸ்டமில் இல்லை. அதனால் இந்த எல்லோ கலர் எரர் மெசேஜ் காமிக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன டிஃபால்ட் ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட் ரீப்ளேஸ் ஆகிடும். ஆனால் இப்போ எனக்கு அது தேவையில்லை. இப்போ நான் என்ன விரும்புகிறேன்னா இதே மாதிரி உள்ள ஒரு ஃபாண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த டைப்புக்கு போகிறேன், மேட்ச் ஃபாண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மேட்ச் ஃபாண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஓப்பன் ஆகும். நான் இதை கொஞ்சம் ரைட்டில் தள்ளிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா இதில் நிறைய டிஸ்பிளேயில் நிறைய என்கிட்ட இருக்கிற ஃபாண்ட்ஸில் எந்தெந்த ஃபாண்ட்ஸ்லாம் இந்த வெட்டிங்கிற கேரக்டர் ஸ்டைலில் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளேயில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபாண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் எந்த ஃபாண்ட் எனக்கு தேவையோ எது பிடிச்சிருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டுனா ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்குறது. ஆமாம், ரீப்ளேஸ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிங்கிறது எந்த எரர் மெசேஜ் இல்லாமல் ஏறக்குறைய அந்த பிஎஸ்டி ஃபைலில் என்ன ஃபாண்ட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ நான் இப்போ இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரெட் இருக்குது. ஏறக்குறைய அதே கலர் உள்ள ட்ரெஸ்ஸு தான் இவங்க போட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ப்ரீவியஸ் வெர்ஷனில் கொஞ்சம் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. அப்படி அந்த அல்காரிதம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது எப்படி இருக்கா இல்லையான்றது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வேன் டூல் W கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் இந்த மேலே இருக்கிற டூல் பாரில் செலக்ட் சப்ஜெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுறது. நான் ஒரு மாஸ்க்கு கொடுத்துக்கிறேன். மாஸ்க்கு கொடுத்துட்டு கீழே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தா ஃபோர்க்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அது ஃபில் ஆகிடும். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தா பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அது ஃபில் ஆகிடும். இப்போ இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ஈவன் பேக்ரவுண்ட் ஒரு கிரேடியன்ட் ரெட்டில் இருந்தால் கூட கரெக்டாக கட் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த தலையை சுற்றி அந்த பேக்ரவுண்டில் இருந்த ரெட்டு நமக்கு காமிக்குது. ஸோ அதை நம்ம ரிஃபைன் டூலில் போய் நம்மளால் அது திருப்பி பிளாக்குக்கு கொண்டு வர முடியும். இப்போது நான் இன்னொரு படம் எடுத்துக்கிறேன். இது ஒரு குழந்தை படம். இதையே நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த குழந்தையினுடைய ஸ்கார்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்கார்ஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த ஆல்மோஸ்ட் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இதை கரெக்டாக அந்த அல்காரிதம் செலக்ட் பண்ணி கொடுக்குறதா அப்படின்னு பார்க்கும்போது நான் வேன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். இப்போ ஒரு மாஸ்க் கொடுக்குறேன். கீழே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அது பிளாக் கலர் ஃபில் ஆகிடுது இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு பென் டூலில் எப்படி கட் பண்ணால் வருமோ ஒரு 90% 95% அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம மாஸ்க் போடுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஃபெதர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குறேன். பாருங்களேன், ஒரு 8-9 கிட்ட கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் லுக்கு கிடைக்குது. இதை
அதை நான் அப்படியே ஒரு பிஎஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஃபெதர், இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா இதை ஒன்ஸ் நம்ம ரேஸ்டரைஸ் பண்ணிட்டா நம்மளால் திருப்பி இதை சரி பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் கொடுக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9.8 நான் லாஸ்ட்டு என்ன கொடுத்தனோ அது இருக்குது அப்படியே, இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு 3.8 அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் லுக் வரணும் அப்படின்ட்டு நான் மாற்றணும்னா மாற்ற முடியும். இது நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் ஆஃப் எடிட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே நான் ரேஸ்டரைஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இப்போ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், ரேஸ்டரைஸ் லேயர் கொடுத்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக வந்துடும். இதுக்கு கீழே வந்து நான் எனி பேக்ரவுண்ட் கொடுக்க முடியும். இப்போ இது வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாறிடுது. ஆனால் இந்த ஃபெதரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னா இந்த லேயரில் நம்மளால் அது பண்ண முடியாது. இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் ஆஃப் எடிட்டிங். இதில் நம்ம எந்த சேஞ்சும் இனிமேல் பண்ண முடியாது. அதே மாஸ்க் பண்ணியிருந்தோம்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட், அதை வந்து நம்ம எப்படி வேணால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதுலேருந்து வெளியில் வந்துடுறேன். அடுத்தது பேட்டர்னுக்கு இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 6x4 inches 6 inch by 4 inch இந்த டாக்குமெண்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ லேயரில் போயிட்டு நியூ ஃபில் லேயர் இருக்கு இல்லையா, அதில் பேட்டர்ன் கொடுக்குறேன். இதில் பேட்டர்ன் ஃபில் 1ன்னு இருக்குது. இதை நான் கடைசியாக என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணணும் அந்த பேட்டர்ன் தான் வரும். ஸோ இதில் வேணாம் இந்த பேட்டர்ன் அப்படின்னு விரும்பினா வேறு ஏதாவது கிராஸ் அதெல்லாம் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதையே எடுத்துட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள்னு ஒன்று கொடுத்துருக்கு. இதுதான் புதுசு, இப்போது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொடுத்துருக்கிற விஷயம். இதை வந்து நான் -91 டிகிரி கொடுத்தோம்னா இதை பாருங்கள் மாறிடுச்சு. ஈவன் இதில் -118 கூட கொடுக்கலாம். 180 கொடுத்துட்டா பாருங்கள் இது அப்படியே மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டா இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு மாறிடுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா ப்ரீவியஸாக கேமரா எப்படி இருந்ததுன்னா நான் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டாப்பில் டூல்ஸ் இருக்கும், இங்கே RGB இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்கு கர்வு டீட்டெயில்ஸு இதெல்லாம் நமக்கு தனித்தனி டேபுலர் காலமாக வரும். அதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கேமரா இருந்தது. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவில் நான் கேமரா ஓப்பன் பண்ணணும்னா ஃபில்டரில் போயிட்டு கேமரான்னு கிளிக் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா Shift+Ctrl+A இது வந்து அதனுடைய ஷார்ட்கட்டு. அதை ஓப்பன் பண்ணோம்னா இப்போது இந்த ஒரு மாதிரி ஒரு டிஸ்பிளே நமக்கு கிடச்சிருக்கு. இதில் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபுல் டிஸ்பிளேயில் நம்ம இந்த படத்தை பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அதே தான், கர்வ் டீட்டெயில், இந்த கலர் மிக்சர்ன்றது புதுசு, ஸ்ப்ளிட் டோனிங், ஆப்டிக்ஸ், ஜாமெண்ட்ரின்றது இந்த டூல் பாக்ஸில் இருந்தது. அப்புறம் எஃபெக்ட்ஸு, கேலிப்ரேஷன் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு தெரியும் எடிட் காலம் வருது, அப்புறம் வந்து பார்ட் ரிமூவல், அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ், கிரேடியன்ட்டு, அப்புறம் வந்து ரேடியல் ஃபில்டர், ரெட் ஐ ரிமூவல், இது வந்து ப்ரீசெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் இமேஜ் செட்டிங்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரீசெட்டு அதெல்லாம் கிடைக்கும். இப்போது இந்த டீட்டெயில் காலத்தை கொலாப்ஸ் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல கிரேவாக இருக்கிற ஐகான் என்னத்தை காமிக்கிறதுனா நமக்கு இது வரைக்கும் எதுவும் இதில் ஒரிஜினல் படத்தில் சேஞ்சஸ் பண்ணலைன்றது. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ பேசிக்கில் வந்து நான் டெம்பரேச்சரில் மைனஸ் நிறைய கொடுக்குறேன். எதுக்காகனா நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியணும் நம்ம எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோன்றதுக்காக தான். அதே மாதிரி இந்த பேசிக்கில் ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டேன், அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது கர்வுக்கு போகிறேன். இதுக்கு ஒரு எஃபெக்ட்ஸ் சும்மா எராட்டிக்காக தான் கொடுக்குறேன், இது நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கணுன்றதுக்காக. இதுலேயும் நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. மற்ற எதுவும் கிரேயில் தான் இருக்குது பாருங்கள். நான் வந்து எப்படி திருப்பி என்னால் வந்து ரீசெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு ரீசெட் பேசிக்னு இருக்கும், எல்லாமே ரீசெட்னு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விட்டுட்டா இந்த பேசிக் காலம் ரீசெட் ஆகிடுது. ஆனால் இந்த கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டம் ரொம்ப குறைச்சேன் இல்லையா, அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது ஒன்றும் கூட. ஸோ நான் திருப்பி ஆல்ட்டை பிடிச்சி இந்த கர்வை வந்து ரீசெட் பண்ணால் ஒரிஜினல் படம் வந்துடுறது. இப்போ நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் மிக்சர். இந்த கலர் மிக்சரை ஓப்பன் பண்ணும்போது முன்னாடி ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லூமினன்ஸ் இது 3 தனித்தனி டேபுலர் காலமாக நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷன்லலாம் வந்திருந்தது. இப்போ ஒரே டேபுலர் காலத்திலே வந்துடுறது. ஏன் இது ஒரே இதில் வருதுன்னா இப்போ நம்ம ஹியூ மட்டும் செலக்ட் பண்ணால் ஹியூ மட்டும்தான் இருக்கும். இப்போ அடுத்தது சேச்சுரேஷன் மட்டும் கிளிக் பண்ணால் சேச்சுரேஷன் மட்டும்தான் இருக்கும். லூமினன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணால் லூமினன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆல்ன்றது தான் இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற டேபு. இந்த ஆலை கிளிக் பண்ணால் மொத்தமும் ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லூமினன்ஸ் 3மே நமக்கு மொத்தமாக இதில் வந்துடும். இதை மேலேயும் கீழே நகர்த்தினீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதை இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் மிக்சரில் HSLன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கலரை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கலர் ரெட்டை குறைக்கணுன்னாலும் ஆரஞ்சு இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் கலரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம
சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஹெச்எஸ்எல்க்கு வரேன். இந்த ஹெச்எஸ்எல்லில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த டார்கெட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல். இப்போ ஹியூவில் மட்டும் நான் டார்கெட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ரெட்டை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறேன். இப்போ நான் மெதுவாக கொஞ்சோண்டு கொடுத்தேன்னா ஈவன் பர்டிகுலர் கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். இந்த கேமரா பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நமக்கு வந்து லைட் ரூமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கேமராவை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு புதுசாக இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணினது. கேமராலேயே ஐஎஸ்ஓ அடாப்டிவ் ப்ரீசெட்னு ஒரு புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஐஎஸ்ஓவில் ஃபோட்டோ எடுத்துருக்கும் பொழுது ஏதாவது ஒரு 2 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு ப்ரீசெட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரீசெட்டை மற்ற படத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே கால்குலேட் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷனை குறைச்சிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.